ஆன்மீக தகவல்கள். வாழைப்பழம், தேங்காய் தெய்வங்களுக்கு படைப்பதேன்? எந்த பழமாக இருந்தாலும் சாப்பிட்டுவிட்டு கொட்டை எறிந்தால் மீண்டும் முளைக்கும். ஆனால் தேங்காயை உடைத்து சாப்பிட்டுவிட்டு ஓட்டை போட்டால் அது முளைக்காது. வாழைப்பழத்தை உரித்தோ முழுமையாகவோ வீசினால் கூட மீண்டும் முளைப்பதில்லை. இது பிறவியற்ற நிலையாகிய முக்தியை காட்டுகிறது. இதுபோன்று மீண்டும் பிறவாத நிலையை கொடு என இறைவனிடம் வேண்டவே நாம் கடவுளுக்கு தேங்காய், வாழைப்பழம் படைக்கிறோம். அது மட்டுமல்ல, தேங்காய், வாழைப்பழம் இரண்டும் நமது எச்சில் படாதவை. மாம்பழத்தை நாம் சாப்பிட்டுவிட்டு கொட்டையை போட்டால் அது விதையிலிருந்து மாமரம் உருவாகிறது. ஆனால் தேங்காயை உடைத்து சாப்பிட்டு விட்டு ஓட்டை போட்டால் அது முளைக்காது. முழு தேங்காயிலிருந்து தான் தென்னை மரம் முளைக்கும். அதுபோல வாழை மரத்திலிருந்தான் வாழைக்கன்று வரும், கொட்டையிலிருந்து வருவதில்லை. அப்படி நமது எச்சில் படாத இவற்றை இறைவனுக்கு உகந்ததாக படைக்கும் மரபினை நமது முன்னோர்கள் உருவாக்கினார்கள்.